வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மார்ச் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்கள் தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. இந்த மார்ச் மாதத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்துப்படி 11வது ராசியான கும்ப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. முதல்ல பார்த்திங்கன்னா இந்த மார்ச் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 1ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலையில் சுவாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் துலாம் ராசியில் விருச்சிக லக்னத்தில் ராகு திசையில் 195 டிகிரியில் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா அதாவது பார்க்கும்போது இந்த கும்ப ராசிக்கு இந்த மார்ச் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு. இந்த கும்பராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி செவ்வாயுடைய நட்சத்திரமான அவிட்ட நட்சத்திரம் 3ஆம் பாதம் 4ஆம் பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ராகுவுடைய நட்சத்திரமான சதய நட்சத்திரம் 4 பாதங்கள். அதன் பிறகு வரக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான பூரட்டாதி நட்சத்திரம் 3 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி கும்பராசி. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். அப்படி இருக்கும்போது இப்போ உங்கள் கும்பராசியில் தான் சனி ஜென்மச்சனியாக இருக்கிறாரு. 7 சனியில் ஜென்மச்சனியாக இருக்கிறார், ஆட்சியில் இருக்கிறாரு. அப்போ உங்கள் வீட்டுக்கு அதிபதி சனியாக இருந்து ஆட்சியாக இருக்கிறதுனால இப்போ உங்களுக்கு நிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, அதாவது போராட்ட களம். ஜென்மச்சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா, பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ உங்களுக்கு என்ன தொட்டாலும் நஷ்டம். மண்ணை தொட்டால் நஷ்டம், மனையை தொட்டால் நஷ்டம், பொண்ணை தொட்டால் நஷ்டம், பொருளை தொட்டால் நஷ்டம், எதை தொட்டாலும் நஷ்டம்தான். உங்கள் மனசுக்குள்ளார இப்போ என்ன தோணும், எப்போ தான் நமக்கு நல்ல காலம் பிறக்கும் அப்படின்னு தோணும். ஆனால் கிட்டத்தட்ட சொல்லும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு 3.25 வருஷம் அளவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 7 சனி நடந்துகிட்ருக்குது. முதல் ரவுண்டால் இருக்கிறவங்களா இருந்தால் விரைச்சனி, 2வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பொங்குச்சனி, 3வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கு இது மாரகச்சனி. 3வது ரவுண்டு நடக்கிறவங்களுக்கெல்லாம் மாரகச்சனி அப்படின்னா கரும்புச்சனின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்கள் ஜாதகம் வீக்காக இருந்தது அப்படின்னா ஆயில் கெண்டத்தை கூட கொடுத்துட்டு போவான். அப்போ இது 2வது ரவுண்டாக இருக்கிறவங்களுக்கு பொங்குச்சனி, மனம் வாங்கலாம், வீடு வாசல் கட்டலாம், அதாவது வண்டி வாகனம் எடுக்கலாம், சுப காரியம் பண்ணலாம். அதே முதல் ரவுண்டு நடக்கிறவங்களுக்காக இருந்தது அப்படின்னா இப்போ ரொம்ப போராட்டமாக இருக்கும், ரொம்ப பொல்லாத நேரம். ஏன்னா இப்போ சனி உட்காந்துருக்கக்கூடிய இடம் சொந்த வீடாக இருந்தாலும், ஆனால் புதன் நட்புலையும் சூரியன் நட்புலையும் இருக்கிறதுனால இப்போ சூரியன் நட்பில் இருக்கும்போது என்ன பண்ணுவார், சனியோட சேர்க்கை இருக்கும்போது ஜாதகருக்கு தந்தைக்கு தேவையில்லாத வாக்குவாதம், ஜாதகருக்கு மனைவிக்கு தேவையில்லாத சண்டை, ஜாதகருக்கும் பார்த்தீங்கன்னா குடும்பத்துக்கும் போராட்டம், மொத்தத்தில் பார்த்து பாவின்ற பேர். ஆனால் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு 100க்கு கிட்டத்தட்ட 70% பேருக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா தீய வழியில் போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தீய வழி அப்படின்னா மங்கை, மது, சூது. ஏன்னா உங்களுடைய கிரகம் கொண்டு போய் ஏதோ ஒரு வகையில் தள்ளிவிட்டு போயிடும். கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சேர்க்கைகள் குறைச்சிக்கணும். 5 விரலும் ஒன்றா இருக்கிறது கிடையாது. ஒருத்தன் குடிக்கிறான் அப்படின்னா இன்னொருத்தருக்கு அந்த எண்ணம் கண்டிப்பாக தூண்டும். அப்போ என்னாகும், சேர்க்கையினால் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். கும்பராசிக்காரங்களுக்கு சேர்க்கை குறைச்சிக்கணும், ஃப்ரெண்ட்ஷிப்பை கம்மி பண்ணிக்கணும். நாம் கம்முன்னு இருந்தாலும் மச்சங்களை இருக்கிற மாப்பிள்ளைங்களை இருக்கிறவங்க கூப்பிடக்கூடிய நேரம், நம்ம கையில் 500,000 இருந்துச்சுன்னா நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோமோ இல்லைங்களோ மற்றவங்களை தேடுவோம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு நேரம் தான் இப்போ நடந்துகிட்ருக்குது. பொதுவாக இந்த கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தெய்வீக வழிபாடு அதிகமாக இருக்கும், கடவுள் பக்தி ஜாஸ்தியாக இருக்கும், ஆன்மீக கலந்தவங்களாக இருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் இப்போ இருக்கக்கூடிய இந்த 7 சனியில் கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். ஏன்னா கும்பராசி அப்படின்னா கலசம், தெய்வ நம்பிக்கை, ஆன்மீகத்தில் இருக்கிறவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஆனால் அப்படி இருந்தாலும் இந்த ஜென்மச்சனி என்ன பண்ணுவார், ஆன்மீகமே இல்லை, கடவுளே இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு அவ்வளோ தரித்திரியமாக இருக்கும், அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சூரியன் இருக்கிறதுனால ஜாதகருக்கு தந்தைக்கு பகை, தாய்க்கு பகை, மனைவிக்கு பகை, மக்களுக்கு பகை, பார்த்து பாவி எதிர்பார்த்து எல்லாமே உங்களுக்கு நண்பன் கூட பகையாயிடுவான், விரோதி ஆகிடுவான். அந்த மாதிரி நேரம் புதன் பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய சொந்த பந்தங்கள் கூட உங்களுக்கு பகையாயிருவாங்க. சுயதொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ ஏகப்பட்ட நஷ்டம், ஏகப்பட்ட குழப்பம். ஏன்டா அந்த தொழில் வச்சோம், ஏன்டா அந்த தொழிலுக்கு வந்தோம், ஏன்டா அந்த வேலையில் சேர்ந்தோம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருக்கும். பொதுவாக கும்பராசிக்காரங்களுக்கு குலதெய்வத்தினுடைய வழிபாடு நல்லது, திருநள்ளாறு போயிட்டு வந்தால் இன்னும் நல்லது, சரிங்களா?
அதே சமயத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து 11வது ராசி லாபக ராசின்னு பேர் தான் தவிர ஆனால் இங்கே நடக்கிறது எல்லாமே நஷ்டம்தான். பார்க்குறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அது வாங்க போகிறேன், இது வாங்க போகிறேன், அப்படி இருக்க போகிறேன், இப்படி இருக்க போகிறேன்னு சொல்கிறாங்களே தவிர ஒன்றுமே நடக்க மாட்டேங்குது. அப்படின்னா ஜென்மச்செடி வச்சுக்கிட்டு எப்படி நடக்கும்? ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது இல்லையா? கொடுக்குற மாதிரி கொடுத்து அப்படியே தள்ளிட்டு போயிடுவார். இப்போதைக்கு என்ன பண்ணுற மாதிரி இருந்தாலும், அதாவது வண்டி வாங்குகிறேன், நான் வந்து வண்டி மாற்றலான் இருக்கிறேன், சொந்த தொழில் பண்ணலான் இருக்கிறேன், கூட்டு தொழில் பண்ணலான் இருக்கிறேன், நட்புகள் கூட சேர்ந்துக்கிட்டு ஏதோ ஒரு வேலை செய்யலான் இருக்கிறேன், தயவுசெய்து இதெல்லாம் வேண்டாம். போர் போடுறது, கிணறு வெட்டுறது எதிர்பார்ப்போட வேண்டாம். வீடு கட்டுறீங்களா, கண்டிப்பாக கட்டுங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்களா, கண்டிப்பாக பண்ணலாம். கல்யாணம் பண்ணலாம், இதெல்லாம் 3 தாராளமாக செய்யலாம். கடனுடனே பட்டாலும் முதலீடு நமக்கு மிச்சமாக இருக்கிறத பண்ணணும். ஆனால் முதலீடு கொண்டு போகிற இடத்துல லாபத்தில் போடலான்னு போட்டோம்னா அது நஷ்டத்தில் போய் உட்காந்துருவோம். அதனால் பார்த்து செய்கிறது நல்லது. அதை விட பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல செவ்வாய் உட்காந்துருக்கிறாரு. ஏன்னா இப்போ செவ்வாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12ல் வந்து உச்சத்தோடு உட்காந்துருக்கிறாரு. மகரத்தில் செவ்வாய் உச்சமோடு இருக்கிறதுனால 12ஆம் இடத்துல எந்த கிரகம் மறையக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. 12ல் எக்கிரகம் மறைகிறாரோ அக்கிரகம் வந்து அஸ்தனமும். அப்படி மறையும் போது என்ன ஆகுதுன்னா உச்சத்தோடு உட்காந்துருக்கிறாரு செவ்வாய். அப்போ அந்த காலத்திலே முன்னோர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, உச்சனை உச்சன் பார்த்தால் பிச்சை எடுத்தாலும் தீராது தரித்திரியம். அப்போ என்ன பண்ணுவோம், 12ஆம் இடத்துல செவ்வாய் உச்சமோடு உட்காந்துருக்கிறதுனால உங்கள் சுய ஜாதகத்தில் உச்சன் போய் உச்சன் பார்த்துட்டு அப்படின்னா நிச்சயமாக இந்த மாதத்துக்குள்ளே இன்னும் போராட்டம் தான். அதனால் உங்கள் ஜாதகத்தில் அப்படி இருக்கிறாரான்றது பார்த்துக்கோங்க. அதே மாதிரி செவ்வாயோட சேர்க்கை சுக்கிரன் இருக்கிறார் பார்த்தீங்களா, மனைவி அவங்களுக்கும் போராட்டம் தான். தொழிலில் பிரச்சனை வரும், காசு பணத்தில் பிரச்சனை, வீட்டில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளே போராட்டம், சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, உங்களுக்குள்ளார சின்ன சின்ன வாக்குவாதங்கள் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12ல் சுக்கிரன் மறைஞ்சிருக்கிறாரு. சுக்கிரன் சொல்கிறது வந்து மனைவி, செவ்வாயின்னு சொல்கிறது சகோதரன். அப்போ என்ன ஆகுது, உங்கள் மனைவிக்கு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது ஏதோ ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும். இருதெல்லாம் கொல்லி மாதிரி சென்ட்ரலில் சிக்கிட்டு அவஸ்தைப்பட்டு இருப்பீங்க. இந்த பக்கமும் பேச முடியாமல் இந்த பக்கம் பேச முடியாமல் முழிச்சிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி இருக்கக்கூடிய நேரத்தான் இந்தவுடைய நேரம். அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ வந்து சூரியன் முன்னே சொன்ன மாதிரி உங்களுக்கு 11ஆம் இடத்துல சூரியன் வந்து லாபஸ்தானமாக இருந்தாலும் இப்போ தனித்து வேலை செஞ்சால் கண்டிப்பாக அப்பாவுக்கு நேரம் நல்லாயிருக்கும். கூட்டு தொழில் இல்லாத தனித்து இருந்து வெளியூர் மாநிலம் வெளிநாடு இப்படி தான் தனித்து இருந்து கண்டிப்பாக இருந்தாருன்னா இப்போ அவருடைய நேரம் நல்லாயிருக்கு. 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு, கண்டிப்பாக நல்லது நடக்கும். அதே மாதிரி பார்க்கும்போது 3ல் குரு வந்து இப்போ பகையாக இருக்கிறாரு, சகோதரஸ்தானம் தைரியஸ்தானத்தில் இருக்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா உங்களால் மற்றவங்களுக்கு நல்லா இருக்கும், உங்களால் உங்களுக்கு நல்லா இல்லை. அதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ உங்கள் குடும்பத்துக்குள்ளார இருக்கக்கூடிய நேரம் கொஞ்சம் பண கஷ்டங்கள் இருந்துக்கிட்டு இருக்கும். அது விவசாயம் பண்ணுறவங்களாக இருந்தால் ஏகப்பட்ட நஷ்டம், பண்ணையும் செழிக்காது, ஆடு மாடு நாய் கோழி போன உயிர் ஜீவன விருதிக்கு வராது, காசு பணம் எவ்வளோ இருந்தாலும் நஷ்டம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளாரன்றது ஒரு நிம்மதி இல்லாத வாழ்க்கை. கோயிலாக சுற்றினாலும் பழமொழி சொல்கிற மாதிரி இப்போ உங்களுக்கு வந்து தீராத நேரம், எந்த கோயிலுக்கு போனாலும் தீராது. குலதெய்வத்தினுடைய வழிபாடு மட்டும்தான் உங்களுக்கு இப்போதைக்கு கை கொடுக்கும். சரிங்களா? அப்படி இருக்கும்போது உங்களுக்கு 2ல் ராகு, அதாவது வந்து பார்க்கும்போது நட்பில் இருக்கும்போது உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு, அதாவது தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. இப்போதைக்கு உங்களுக்கு கொஞ்சம் பலமாக இருக்கிறது யாருன்னா ராகு, ஓரளவுக்கு பரவாயில்ல. குடும்பஸ்தானத்தை பார்த்துட்ருக்கிறாரு. ராக போல் கொடுப்பார் இல்லை, கேதி போல் கெடுப்பார் இல்லை. ராகு கொடுக்குறவர் தான், 2ஆம் இடத்தை பார்த்துட்ருக்கிறாரு, கண்டிப்பாக ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணுவார். 8ல் கேது இருக்கிறாரு, ஹெல்த்துக்கு எடுத்துகிட்ருப்பார். யாருக்காவது ஒருத்தர் உடல் உபாதைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சளி ஜுரம் இரும்பல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக கொடுக்கும், மாறி மாறி வரும். அதே மாதிரி பார்க்கும்போது இன்றைக்கி நடக்கக்கூடிய காலகட்டங்கள் வந்து பார்க்கும்போது இன்றைக்கி புதன் 1ஆம் இடத்துலையே இருக்கிறாரு. அப்போ புதன் 1ஆம் இடத்துல சூரியனோட சேர்க்கையாக இருக்கும்போது சனியோடைய வீட்டில் இருக்கும்போது என்ன பண்ணுவார் அப்படின்னா காசு பணம்ன்றது வந்து எவ்வளோ வந்தாலுமே நஷ்டம்தான். எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். இடம் வாங்கலாமா, வீடு கட்டலாமா, வண்டி வாங்கலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமா, இந்த மாதிரி எதிர்பார்ப்பு இருக்குமா தவிர எந்த ஒரு காரியம் பண்ண முடியாது. படிப்புக்கு எப்படி இருக்கும், படிப்புக்கு கொஞ்சம் சுமாராக இருக்கும், ஒன்றும் பாதிப்பு இல்லை. 2வது கஷ்டத்தை வந்தாலும் உங்கள் ஜாதகம் நல்லா இருந்தால் பிரிய மாட்டீங்க. ஆனால் ஜாதகம் பலவீனமாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்குள்ள ஒரு போராட்டமாக தான் இருக்கும். ஏன்டா கல்யாணம், ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு எதிர்பார்ப்பு. கல்யாணம் பண்ணணுக்கு ஏன்டா கல்யாணம் பண்ணணுன்ற கவலை, பண்ணாதவனுக்கு எப்படா கல்யாணம் பண்ணுவன்ற கவலை. ஆனால் வாழ்க்கை பண்ணிவிட்டு இன்றைக்கி ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ வனவாசம் எங்கேயாவது ஓடி போயிடலாமான்ற ஒரு குழப்பம். மொத்தத்தில் எல்லாத்துக்கும் காரணம்னா பணம் முடக்கம் கண்டிப்பாக இருக்கும்.
ஒன்றுக்கு ஒன்று சாதிக்க முடியாது. மொத்தத்தில் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய நேரம் என்ன அப்படின்னா, அதாவது எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது, நமக்கு சுமைகள் அதிகமாக இருக்குது, இங்கே பார்த்தா பண கஷ்டங்கள் அதிகமாக இருக்குது, வருவாய் ஒன்றும் இல்லை, உழைப்புக்கு தகுந்த ஊதியம் இல்லை, வேலைக்கு தகுந்த கூலி இல்லை. தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் ஒன்றால் ஒற்றை மண்ணு தான் ஒட்டுன்னு சொல்கிற மாதிரி உங்களுடைய நேரங்கள் இப்போ நல்லா இருக்குன்னு சொல்லலாமா தவிர 1% கூட இல்லை. இருந்தாலும் இன்றைக்கி நடக்கக்கூடிய இந்தவுடைய கட்டன்றது மார்ச் மாதம் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 15 தேதிக்கு மேலே கூட ஓரளவுக்கு நல்லா இருக்கும். ஆனால் 15 தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். சரிங்களா? எதுக்குமே உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 5ஆம் இடம் நல்லா இருக்கணும், 7ஆம் இடம் நல்லா இருக்கணும். 7ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் திருமணம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ 7ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சூரியன், அவர் ஒன்றில் போய் சனி கூட உட்காந்துட்டார். அப்போ திருமணம் லேட் ஆகும், பார்க்குற பொண்ணுக்கு நல்லாகும், பார்க்குற பசங்க பார்த்துட்டு போகிற பசங்களுக்கு கல்யாணம் ஆகும், உங்களுக்கு தாமதமாகும். ரெண்டாவது 5ஆம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா புதன், அவரும் இப்போ 1ஆம் இடத்துல தான் இருக்கிறார். ஒரு மனுஷனுக்கு 5ஆம் இடம் பூர்வீகஸ்தானம், புத்திரஸ்தானம், இது ரெண்டுமே நல்லா இருக்கணும். அதே மாதிரி பூர்வீகத்தில் ஏதாவது கடன் பிரச்சனை, பூர்வீகத்தில் சாபம், செத்தவங்க நேரம் சரியில்லை, அது நீங்கள் தலசம் பிள்ளையாக இருந்தீங்கன்னா உங்களை பிடிச்சி கண்டிப்பாக ஒரு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு தான் இருக்கும். எதுக்குமே உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. அப்போ தான் உங்களுக்கு உண்டானதை நம்ம சொல்லலாம். ஏன்னா இந்த பொது பலனில் சொல்லும்போது ராசி அடிப்படையாக சொல்கிறோம், அதே ஜாதகம்னா லக்னத்தை அடிப்படையாக சொல்கிறோம். சரிங்களா? எதுக்கு உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பார்த்துக்கிடுங்க. சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இதை தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுறது கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.